இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 7:54 PM/IST. 18 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். இன்போசிஸ் 6.75 விழுக்காடு சரிவு. பங்குகள் நிஃப்டியை 0.64 விழுக்காடு இழுக்கின்றன. வெள்ளிக்கிழமை நிஃப்டி 50 24,013.10 ஆக 0.64 விழுக்காடு சரிந்து. சென்செக்ஸ் 76,802.90 ஆக 0.78 விழுக்காடு இறங்கி 5 நாள் ஆதாயத்தை இழந்தது. இன்போசிஸ் 6.75 விழுக்காடு சரிந்து 10 பைசா 0.5140 ஆனது. TCS 3.55 விழுக்காடு இறங்கி 20 பைசா 125 ஆனது. ஜியோ IPO DRHP தாக்கல். மெட்டா, கூகுள் உள்பட 10 உலக முதலீட்டாளர்கள். ரிலையன்ஸ் ஜியோ தனது DRHP தாக்கல் செய்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 66.43 விழுக்காடு பங்குகளை வைத்துள்ளது. மெட்டா, கூகுள் உள்பட 10 சர்வதேச முதலீட்டாளர்கள் இந்த வெளியீட்டை ஆதரிக்கின்றனர். NSE IPO தவறான டிமேட் கணக்கில் 5000 பங்குகள் கண்டுபிடிப்பு. NSE-இன் DRHP-யில் 5000 பங்குகள் தவறான டிமேட் கணக்கில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு NSE மற்றும் நுவாமா வெல்த் ஃபைனான்ஸ் சிவில் வழக்கு தொடர்ந்தனர். NSE IPO இந்திய பங்குச்சந்தை வரலாற்றில் மிகப்பெரிய வெளியீடுகளில் ஒன்றாக இருக்கும். பாரதி ஏர்டெல் 1.92 விழுக்காடு உயர்வு. டெலிகாம் சந்தை சரிவை எதிர்கொண்டது. பாரதி ஏர்டெல் 1.92 விழுக்காடு உயர்ந்து ரூ.1910.80 மூடியது. நிஃப்டியில் சிறந்த செயல்திறன் பெற்றது. ICICI வங்கி 0.31 விழுக்காடு உயர்ந்து ரூ.1346.50 ஆனது. பஜாஜ் ஃபைனான்ஸ் 0.31 விழுக்காடு உயர்ந்து 961 பைசா.80 ஆனது. 94.31 ஆக வலுப்பெற்றது. ரூபாய் டாலருக்கு எதிராக 0.58 விழுக்காடு உயர்வு. இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக 0.58 விழுக்காடு வலுப்பெற்று 94.31 ஆனது. தங்கம் 1.21 விழுக்காடு சரிந்து ரூ.4172.90 ஆனது. கச்சா எண்ணெய் $76.54 ஆக 0.08 விழுக்காடு சரிவுடன் நிலையாக இருந்தது. இந்தியா ஆற்றல் மாற்றத்தை துரிதப்படுத்த பவர் கிரிட் பங்குகள் உயர்வு. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் 1.23 விழுக்காடு உயர்ந்து 292 பைசா.25 ஆனது. NTPC 1.06 விழுக்காடு உயர்ந்து 365 பைசா.80 ஆனது. இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முன்னெடுப்பு பரிமாற்ற உள்கட்டமைப்பில் முன்னோடியில்லாத முதலீட்டை ஈர்க்கிறது. டைகர் லாஜிஸ்டிக்ஸ் பேல் இடம் ஆர்டர் பெற்றது. 5 ஆண்டுகளில் 700 விழுக்காடு உயர்வு. டைகர் லாஜிஸ்டிக்ஸ் இந்தியா லிமிடெட் பொதுத்துறை நிறுவனமான பேல் இடமிருந்து $4 கோடி மதிப்பிலான இறக்குமதி லாஜிஸ்டிக்ஸ் ஆணையை பெற்றது. இந்த பங்கு 5 ஆண்டுகளில் 700 விழுக்காடு உயர்ந்துள்ளது. மூடிஸ் AI பம் ஆசியாவை காக்கிறது. இந்தியாவுக்கு அபாயங்கள் அதிகரிக்கின்றன. மூடிஸ் அனலிட்டிக்ஸ் கூறியது. AI சார்ந்த ஏற்றுமதி மற்றும் முதலீடு ஆசிய பசிபிக் பகுதிக்கு பாதுகாப்பு அளித்துள்ளது. ஆனால் இந்தியா மற்றும் பிராந்தியத்திற்கு அபாயங்கள் அதிகரிக்கின்றன என்று எச்சரித்துள்ளது. நிர்மலா சீதாராமன் வடகிழக்கில் மேம்பாட்டு நிதியை மூலோபாய ரீதியில் பயன்படுத்த வலியுறுத்தல். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளிநாட்டு உதவி நிதியை வடகிழக்கு இந்தியாவில் ஆட்சி மற்றும் சேவை வழங்கலை மேம்படுத்த மூலோபாய ரீதியில் பயன்படுத்த வேண்டும் என கூறினார். நிலையான வளர்ச்சிக்கு சிறந்த நிதி பயன்பாடு அவசியம் என வலியுறுத்தினார். ஸ்டார்பக்ஸ் உலக மறுசீரமைப்பில் UK மற்றும் ஹாங்காங் வேலைகளை குறைக்கிறது. ஸ்டார்பக்ஸ் கார்ப்பரேஷன் உலகளாவிய மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக லண்டன் மற்றும் ஹாங்காங் அலுவலகங்களில் ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. உலக நுகர்வோர் செலவு குறைவால் பன்னாட்டு நிறுவனங்கள் செலவு குறைக்கும் போக்கு தொடர்கிறது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,802.90 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.78 விழுக்காடு. நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 607 PTS. ரிலையன்ஸ் 1309.50 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.40 விழுக்காடு. TCS 2125.00 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.55 விழுக்காடு. HDFC வங்கி 779.80 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.79 விழுக்காடு. இன்போசிஸ் 1051.40 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 6.75 விழுக்காடு. SBI 1035.10 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.73 விழுக்காடு. ICICI வங்கி 1346.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.31 விழுக்காடு. அதிக லாபம். ICICI பேங்க் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.31 விழுக்காடு. அதிக நஷ்டம்.
இன்ஃபோசிஸ் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 6.75 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4172.90 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.21 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,26,525 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.21 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,224.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 76.54 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.08 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.08 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $76.60 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.31 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.58 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 58 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.86 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.